அனைவருக்கும் வணக்கம். நான் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். என்னோடய நேம் திவ்யா. நான் ஃபஸ்ட்டு ஏஎல்பியில் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, சாரோட யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன். அதில் எனக்கு ஆஸ்ட்ராலஜிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சாரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஏஎல்பியில் கால் பண்ணி கேட்டுட்டு பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். பேசிக் கிளாஸ்லேயே அச்சயம் லக்னம் வளருது 10 இயர்ஸ்க்கு ஒருக்கான்னு சொன்னாங்க. எப்படி இது பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசிக் கிளாஸில் பலன் அப்படியே பொருந்தி வந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. பேசிக் கிளாஸ்லேயே நல்ல புரிதல் கிடைச்சிது. படித்தவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, ரொம்ப எளிமையாக சார் இந்த ஜோதிட முறை அப்படியே கையில் கொடுத்துருக்காங்க. தென் இதில் குருமார்கள் சாரோட வழிகாட்டுதல் படி அப்படியே கிளாஸ் எடுத்தது இன்னும் அதிகமான புரிதலை கொடுத்துச்சு. அப்புறமா இதில் இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் அட்வான்ஸ் லெவல் 1 அதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது அட்வான்ஸ் லெவல் 1ல் இன்னுமே ஆழமான புரிதல், அதாவது பேசிக் கிளாஸை விட இது இன்னும் டீட்டெயிலான புரிதல் கிடைச்சிது. இதில் கடந்த கால நிகழ்வுகளை அப்ளை பண்ணி பார்த்தோன்னா அப்படியே துல்லியமாக பலன் பொருந்தது. என்னோடய ஜாதகம் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரோட ஜாதகமும் வாங்கி பார்த்தேன். கடந்த கால பலன் அப்படியே பொருந்தது. இது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஏஎல்பிங்கிறது. கையில் நம்ம கூகுள் மேப்பை வச்சுட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், ப்ரெசன்ட் லைஃப்பில் என்ன பண்ணலாம், பாஸ்ட்டில் என்ன தப்பு பண்ணணும், இதை நம்ம பார்த்து ஃப்யூச்சரில் உள்ளதை நம்ம இந்த இடத்துல இப்படி நம்ம நிதானமாக போகணும், இந்த இடத்துல சார் சொல்லுவார் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, நிதானமாக தான் போகணும், அந்த மாதிரி சார் சொல்லுவார். ஃப்யூச்சரை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு பள்ளம் இருக்குது, நம்ம நிதானமாக தான் போகணும் அப்படின்றது நம்ம லைஃப்பை மூவ் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு இந்த ஏஎல்பி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த ஜோதிட முறையை கொடுத்த ஏஎல்பி ஐயா புதுவுடைமை மூர்த்தி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். தென் குருமார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. குருமார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அழகாக அருமையாக கிளாஸ் எடுத்தாங்க. படித்தவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, புரிகிற மாதிரி ரொம்ப நிதானமாகவே கிளாஸ் எடுத்தாங்க. குருமார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நான் ஏஎல்பியில் அடுத்தடுத்த உயர்நிலைக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். தென் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம சொல்லணும்னா, சாஃப்ட்வேரில் நம்ம டேட்டா, பர்த் டைமு, இதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும், ப்ளேஸ் இதை கொடுத்தா போதும், நமக்கு அப்படியே டீட்டெயில்ஸ் வருது. டீட்டெயில்ஸில் நம்ம ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் 3யுமே பார்த்துக்கலாம். கடந்த கால பலன் நம்ம அப்படியே பொருந்தி வரும் ஏஎல்பியில். இதை வச்சே நம்ம ஃப்யூச்சரை ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். தென் சாஃப்ட்வேர்லேயே நம்ம பெர்சன்டேஜ் வச்சு பலன் சொல்லலாம், 24 கட்டத்தை வச்சு பலன் சொல்லலாம். அந்த மாதிரி படிக்காத மக்களுக்கும் ஈஸியாக புரிகிற வரையில் அவங்க கூட ஈஸியாக ஒரு ஜோதிடர் ஆயிடலாம். ஈஸியாக படிக்காதவங்க கூட ஈஸியாக ஜோதிடர் ஆகிடலாம். அப்படி இருக்குது சாஃப்ட்வேர். பார்த்தாலே நம்மளே ஈஸியாக சொல்லிக்கலாம், அப்படி இருக்குது. அந்த மாதிரி ஈஸியாக சாஃப்ட்வேர் கொடுத்த ஐயாவுக்கு நன்றி. தென் கோச்சஸ், என்னோடய கோச் நமக்கு நன்றி. எப்போ என்ன கேள்வி நான் அவங்கக்கிட்ட கேட்டாலுமே அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கோச் நமக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஎல்பியில் நான் அடுத்தடுத்து உயர்நிலைக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு சாரோட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும். அதுக்கப்புறமா ஏஎல்பியில் ஏஎல்பி மக்களுக்கு கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம். இப்போது நான் என் வீட்டிலே ஏதாவது என்ன கோவப்படுற மாதிரி பேசுனாங்கன்னா நான் அமைதியாக அந்த சூழ்நிலையை கடந்து போயிடுவேன். இதுக்கு காரணம் ஏஎல்பி தான். இந்த மாற்றம் எனக்குள்ளே வந்ததுக்கு காரணம் ஏஎல்பி தான். ஏஎல்பி இப்போ எனக்கு வயசு 30. இப்போ கிடைச்சது பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னே கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ வச்சு நான் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணேன். இது எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை கல்வி. எல்லாருமே இதை கற்றுக்கணும். கையில் இந்த மேப்பை வச்சுட்டு நம்ம லைஃப் அழகாக லீட் பண்ணி கொண்டு போகலாம். நம்ம மற்றவங்க வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம். ஏஎல்பிக்கு நான் ஏஎல்பியிலே இருந்து ஏஎல்பிக்கும் சேவை பண்ணணும், மக்களுக்கும் சேவை பண்ணணும்னு ஆசை. ஏஎல்பியிலே நான் அடுத்தடுத்த உயர்நிலைகள் போகணும். அதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதங்கள் வேணும், பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமும் வேணும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா புதுவுடைமை மூர்த்தி ஐயாவுக்கு நான் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.